அனைவருக்கும் வணக்கம். நேற்று பாளையங்கோட்டையில் ரோஸ்மேரி பள்ளிக்கூடத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்தது. சக மாணவன் அரிவாளால் வெட்டியது. பென்சில் பேனா சண்டை என்று சொல்கிறார்கள். பென்சில் பேனா சண்டை என்றால் பென்சிலால் குத்தணும், பேனாவால் குத்தணும். இது எப்போதோ நடந்த சண்டைக்கு இவன் நேற்றில் வீட்டில் இருந்து அரிவாளை கொண்டு வந்து சக மாணவனை தாக்கியுள்ளான். அதை தடுத்து நிறுத்த வந்த ஆசிரியையும் தாக்கியுள்ளான். தாக்குனதெல்லாம் காணாதென்று இவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண் அடைந்துள்ளான். அவன் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். அவன் வயதை நீங்கள் கணக்கு பண்ணி கொடுங்க. இவன் இவ்வளோ திறமையோடு எப்படி செயல்படுகிறான்? ஒரு பள்ளி மாணவன், இளம் பிஞ்சு. இவன் பெரியவனானால் என்னெல்லாம் செய்ய மாட்டான்? இது சதி செய்து திட்டமிட்டு நடந்த சம்பவம். இது எதேச்சையாக நடக்கவில்லை. இந்த சம்பவத்தை காரணம் காட்டி அந்த சிறுவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். மேலும் அவனுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட பையனோட வீட்டில் சொல்கிறார்கள், ஒரு உதவியும் செய்யவில்லையாம், ஆஸ்பத்திரி செலவு கூட செய்யவில்லையாம். என்ன நிர்வாகம்! லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானத்தை ஈட்டி ரோஸ்மேரி என்ற ஆஸ்பத்திரியும் கட்டியுள்ளீர்கள். இது மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? நீங்கள் ஜீசஸை வணங்குகிறார்கள். மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, இந்த முஸ்லீம் கட்சிகள், வேறு ஆளுங்கட்சி, எல்லா கட்சியும் சேர்ந்து சிறு சிறு கட்சிகள் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் மத்திய அரசை கண்டித்து ஒரு போராட்டம் செய்கிறார்கள். முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். ஏன் உங்கள் கண்ணில் எது படவில்லையா? அந்த குடும்பத்துக்கு நீங்கள் நீதி வாங்கி கொடுக்க வேண்டாமா? அப்போ அரசியலுக்காக தான் மத்திய அரசை நீங்கள் வாக்குக்காக எதிர்த்து மக்கள் மனசை மாற்றி ஓட்டு அரசியல் வாங்குகிறீர்கள். மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள். அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து அந்த கல்வி நிர்வாகத்தை கண்டியுங்கள், போராட்டம் நடத்துங்கள். அதுதான் உங்களோட கடமை. நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் என் அன்பு சகோதரர் வஹாப் அவர்கள், பாளையங்கோட்டை எம்எல்ஏ அவர்கள் இதில் தலையிட்டு அந்த குடும்பத்துக்கு நியாயமாக நீதி வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.